வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் உங்களை மதுரை அருகே இருக்கிற மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு புனிதமான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அதுதான் பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில். இந்த கோவில் முருகனின் 6 படை வீடுகளில் ஒன்று. பக்தர்களுக்கு மிகவும் முக்கியமான தலம் இது. மதுரையிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்தில் சோலைமலை அடிவாரத்தில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது. சுற்றிலும் பச்சை மரங்கள், மலை, மிதமான குளிர்ந்த காற்று, மனசுக்கு உடனே நிம்மதி தர்ற இடம் இது. நகர வாழ்க்கையில் இருக்கிற அவசரம், மன அழுத்தம் எல்லாத்தையும் மறக்க வைக்கிறோம் சூழல். பழமுதிர்ச்சோலைன்னா பழங்கள் நிறைந்த சோலைன்னு அர்த்தம். முன்னாடி இந்த பகுதி முழுக்க காடு, பழ மரங்கள், இயற்கை வளம் நிறைந்த இடமா இருந்ததுன்னு சொல்றாங்க. இன்னைக்கும் அந்த இயற்கை சுவாசம் இந்த இடத்துல உணர முடியும். இந்த கோவில் பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்டதுன்னு வரலாற்று குறிப்புகள் சொல்றது. பல நூற்றாண்டுகளாக பக்தர்கள் இங்கே வந்து முருகனை வழிபட்டு தங்கள் வேண்டுதல்களை சொல்லிட்டு போகிறாங்க. இங்க வந்த மனசுக்குள்ள ஒரு அமைதி தானா வந்துடும். இந்த கோவிலில் இருக்கும் முருகன் குழந்தை வேலப்பர்னு அழைக்கப்படுகிறாரு. குழந்தை வடிவில் வில்லும் அம்பும் பிடித்தபடி அருள் பாலிக்கிறாரு. முருகன் இங்கே குழந்தை மனசோட கருணையோட இருக்கிறதுனால பலரும் தங்கள் குடும்ப நலனுக்காக, குழந்தைகள் நலனுக்காக இங்கே வந்து வேண்டிக் கொள்றாங்க. கோவிலுக்கு போகிற வழியில நிறைய குரங்குகள் இருந்தது. அவைகளை பார்த்தாலே மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரும். நான் கடலை மிட்டாய் வாங்கி குரங்குகளுக்கு கொடுத்தேன். அவைகள் ரொம்ப ஆசையா அழகா சாப்பிட்டது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இயற்கையோட சேர்ந்து இந்த மாதிரி சின்ன சின்ன தருணங்கள் இந்த பயணத்தை இன்னும் அழகாக்குது. கோவிலுக்குள் நுழையும் போது கோவில் கோபுரம் பகுதியில பெயிண்டிங் வேலை நடந்துகிட்டு இருந்தது. அதனால அந்த இடத்த வீடியோவில் முழுமையா பதிவு பண்ண முடியல. சில இடங்களில் வேலைகள் நடந்ததுனால அந்த பகுதிகளை தவிர்த்து தான் வீடியோ எடுத்தேன். ஆனா நேர்ல பார்த்தப்போ கோபுரத்தின் அழகு ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருந்தது. வேலைகள் முடிஞ்சதும் இந்த கோவில் இன்னும் அழகாக காட்சியளிக்கும். இந்த கோவில் வளாகத்துல விநாயகர், சிவபெருமான், துர்க்கை அம்மன் சன்னதிகளும் இருக்கிறது. முதல் விநாயகரை வழிபட்டு தான் முருகனை தரிசனம் செய்வது வழக்கம். ஒவ்வொரு சன்னதிக்கும் போய் வழிபட்டப்போ மனசுக்குள்ள ஒரு தெளிவு மற்றும் அமைதி வந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நானும் என் மனசுல ஒரு வேண்டுதல் வச்சு முருகனுக்கு ஒரு விளக்கு ஏத்தி வைத்தேன். அந்த நேரம் மனசு ரொம்ப லேசா ஆன மாதிரி இருந்துச்சு. சின்ன வேண்டுதலாக இருந்தாலும் மனசார விளக்கு ஏத்தினா ஒரு நம்பிக்கையும் தைரியமும் கிடைக்குது. கோவிலின் மேல் பகுதியில் ராக்காயி அம்மன் கோவில் இருக்கிறது. அங்கும் நான் சென்று அம்மனை தரிசனம் செய்தேன். மேலிருந்து பார்க்கும்போது சுற்றியுள்ள மலைகளும் இயற்கை காட்சிகளும் கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரிந்தது. அந்த உயரத்துல நின்று பார்த்தால் இந்த இடத்தின் புனிதத்தன்மை இன்னும் அதிகமாக உணரப்படுகிறது. தரிசனம் முடிச்சிட்டு திரும்பி வரும்போது வீட்டில் இருக்கிற குட்டிகளுக்காக சின்ன சின்ன கீ செயின்கள் வாங்கினேன். கோவிலுக்கு போய் வீட்டுக்கு திரும்பும்போது சின்ன நினைவு பரிசு எடுத்துக்கிட்டு போனா வீட்டில் இருப்பவங்களுக்கும் ஒரு ஆனந்தம் கிடைக்கும். திரும்பி வரும் வழியில பார்த்தா வழியோரமா நிறைய பேர் சின்ன சின்ன கற்களை அடுக்கி வச்சிருந்தாங்க. இது ஒரு நம்பிக்கை. முருகனை வேண்டி தங்கள் வேண்டுதல் நிறைவேறணும்னு நினைச்சு அந்த கற்களை அடுக்கி வைக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்தப்போ மக்களோட பக்தியும் நம்பிக்கையும் எவ்வளவு ஆழமாக இருக்குன்னு புரிஞ்சுச்சு. பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலுக்கு வர்றது ஒரு சாதாரண சுற்றுலா பயணம் மட்டும் இல்லை. இது ஒரு ஆன்மீக அனுபவம். இயற்கையின் அழகு, இறை நம்பிக்கை, மன அமைதி, இந்த மூணும் ஒரே இடத்துல நமக்கு கிடைக்கிற ஒரு அனுபவம் இது. நீங்களும் மதுரை பக்கம் வர்றீங்கன்னா இந்த கோவிலுக்கு கண்டிப்பா ஒரு தடவை வருங்க. குடும்பத்தோட வந்தாலும் சரி, நண்பர்களோட வந்தாலும் சரி, மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அழகான பயணத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.